வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அப்படி டைட்டில் என்னென்னா அ ஹார்ஸ் ஃப்ரம் தி சன். இது வந்து யார் எழுதியிருக்கான்னா யூஆர் அனந்தமூர்த்தி ஆத்தர் பார்க்கலாம். இவங்க வந்து ஒரு கெனேடியன் ரைட்டர் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், நாவலிஸ்ட், போயட், கிரிட்டிக் அண்ட் இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸராகவுமே வந்து இருந்திருக்காங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரியை நம்மளுடைய ஆத்தர் தான் வந்து நரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து அவருடைய பாஸ்ட்டை பற்றி, அவருடைய ஸ்கூல் லைஃப்பில் இருந்ததை பற்றி, அண்ட் அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டை வந்து ஃபியூ இயர்ஸ் ஆஃப்டர் வந்து பார்க்குறாரு. அவருடைய ஃப்ரெண்டுடைய நேம் வந்து வெங்கடா. அவருடைய ஃபுல் நேம் வெங்கடா கிருஷ்ண ஜோஷி. ஸோ இதை பற்றி தான் என்ன செய்கிறாங்க இந்த ஷார்ட் ஸ்டோரியில் வந்து சொல்கிறாங்க. ஓகே, சம்மரி பார்க்கலாம். நரேட்டர் வந்து அவருடைய வில்லேஜை வந்து லெஃப்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து மைசூர் வந்து போயிருப்பார். 14 இயர்ஸ் வந்து மைசூரில் வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இப்போ 14 இயர்ஸ் ஆஃப்டர் வந்து திரும்ப வந்து அவங்களுடைய வில்லேஜுக்கு வந்து வராங்க. வர்ற டைமில் அவருடைய ஃப்ரெண்டான வெங்கடாவை வந்து மார்க்கெட்டில் வச்சு மீட் பண்ணுறாங்க. ஸோ மீட் பண்ணுற டைமில் 2 பேருக்குமே வந்து ஞாபகம் வருது. அண்ட் 2 பேரும் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அண்ட் இது வந்து எந்த மந்த் மீட் பண்ணுறது வந்து எந்த மந்த் அப்படின்னா ஜூலை மந்தில். வெங்கடா அண்ட் நரேட்டருக்கு வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா வெங்கடாவுக்கு வந்து 5 to 6 இயர்ஸ் வந்து சீனியரான பர்சன் தான் யார், வெங்கடா. நம்மளுடைய நரேட்டரோட 5-6 வயசு சீனியரான பர்சன் தான் வெங்கடா. ஸோ இவங்களெல்லாம் வந்து பார்க்குற டைமில் நம்மளுடைய நரேட்டருக்கு வந்து அவருடைய பாஸ்ட் திங்ஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வருது. ஸோ அதில் வந்து ஒரு இன்சிடெண்ட் இப்போ வந்து சொல்கிறாரு. அவர் 8 இல்லைன்னா 9, 8 இல்லைன்னா 9 ஏஜாக வந்து இருக்கிற டைமில் அவருக்கு வந்து ரிவரை பார்த்தாலே ரொம்பவே வந்து பயமாக, யாருக்கும் தெரியாமல்னா வெங்கடா வந்து நரேட்டருடைய அம்மாவுக்கோ இல்லை வேறு யாருக்கும் தெரியாமல் என்ன செஞ்சுருக்காரு, வெங்கடா வந்து நரேட்டரை வந்து ரிவருக்கு வந்து ஒரு நாள் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவருடைய நரேட்டருமே வந்து தண்ணியில் வந்து இறங்குறாங்க. ஸோ தண்ணியில் இறங்குற டைம் என்ன ஆகுறாங்க அப்படின்னா தண்ணியில் வந்து மூழ்கி போகிறாங்க. ஸோ இதை பார்த்த வந்து வெங்கடா என்ன செய்கிறாங்க, சீக்கிரமாக போய் ஆத்தரை வந்து ஹெல்ப் பண்ணி மேலே வந்து கூட்டிகிட்டு வராங்க. இந்த விஷயம் எல்லாம் வந்து ஆத்தருக்கு வந்து, ஆத்தர் மீன்ஸ் நம்மளுடைய நரேட்டர், அதை மாற்றிடாதீங்க, நரேட்டருக்கு வந்து ஞாபகம் வருது. ஸோ இதில் வந்து நான் இடையில ஆத்தர் நரேட்டர் அப்படி மாற்றி சொன்னேன்னா 2 பேருமே ஒரே பர்சன் தான். ஸோ அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. வெங்கடா வந்து நரேட்டரை வந்து எப்படி வந்து ஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய லாங்குவேஜ் வச்சு தான் ஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஃபைன் பண்ணிவிட்டு வெங்கடா வந்து கேட்பாங்க, ஆர் யூ அனந்து ஆரண்ட் யூ அப்படின்னு வந்து கேட்பாங்க. அனந்து ஆரண்ட் யூ அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே வந்து நல்லா வந்து பேசுவாங்க. வெங்கடா வந்து நரேட்டரை வந்து அவங்களுடைய வீட்டுக்காக இன்வைட் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வாங்க ஆயில் பாத் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நரேட்டர் என்ன செய்கிறாரு, அக்செப்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் 2 பேருமே வந்து பிரபுவுடைய ஷாப்புக்கு வந்து போகிறாங்க ஆயில் வாங்குறதுக்காக. ஷாப்புக்கு போனதுக்கப்புறமா பிரபு அண்ட் நரேட்டர் வந்து பேசுகிறாங்க. பிரபு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து அவருடைய எல்டர் சன் வந்து இறந்து போயிருப்பான். அண்ட் அவருக்கு வந்து 3 டாட்டர்ஸ் இருக்காங்க. 3 டாட்டர்ஸ்க்குமே வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. 3 பேருக்குமே வந்து லாயரை தான் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃபேமிலியை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பிரபு வந்து நரேட்டர்கிட்ட கேட்குறாங்க, உன்னை பற்றி சொல்ல, நீ எப்படி இருக்க, நீ எங்கே இருக்க அப்படின்லாம் கேட்குறாங்க. அதுக்கு நம்மளுடைய நரேட்டர் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் இப்போ மைசூரில் இருக்கேன், எனக்கு வந்து 2 சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க, ஒரு பாய் அண்ட் ஒரு கேர்ள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. பிரபுடைய ஷாப்லேருந்து பிரிங்கமல்கா ஆயிலே வந்து வாங்கிட்டு இவங்க 2 பேரும் நரேட்டர் அண்ட் வெங்கடா என்ன செய்கிறாங்க, அந்த ஷாப்பை விட்டு லெஃப்ட் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் இவங்க 2 பேருமே வந்து வில்லேஜ் வயா வந்து நடந்து வராங்க. வில்லேஜ் வயா நடந்து வர டைமில் வந்து நம்மளுடைய நரேட்டருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சைல்டுஹுட்டில் நடந்த நிறைய விஷயங்கள் வந்து ஞாபகம் வருது. அதில் ஒன் ஆஃப் தி திங் வந்து இப்போ வந்து சொல்கிறாரு. இவங்க வந்து ஹை ஸ்கூல் படிக்கிற டைமில் ஒரு நாள் மிட் நைட் வந்து ஒரு போஸ்ட் பாக்ஸை வந்து ஸ்டோல் பண்ணியிருப்பாங்க. போஸ்ட் பாக்ஸை வந்து திருடி இருப்பாங்க இவங்க வில்லேஜில் இருந்தது. அது திருடி அவங்க வந்து ரிவரில் சாண்ட், மணலுக்கு அடியில் நினச்சிப்பாங்க, கொண்டு வந்து ஹைட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த போஸ்ட் பாக்ஸை காணல் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. போலீஸ் கேஸ் எல்லாம் ஆகுது, போலீஸும் வராங்க. வெங்கடா வந்து இது சிஐடி அப்படின்னு தெரியாமலே ஒரு பர்சன் நிற்பார். அவர் வந்து சிஐடி அப்படின்னு இவருக்கு தெரியாமலே என்ன செய்வார், இவங்க போஸ்ட் பாக்ஸை எப்படி திருடினாங்க அப்படின்னு உள்ள விஷயமும், எங்கே கொண்டு ஹைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு உள்ள விஷயமும் என்ன செய்கிறார், அந்த பர்சன்ட்டை வந்து சொல்கிறாரு. லாஸ்ட் தான் தெரிய வருது அவர் வந்து சிஐடி அப்படின்னு வந்து தெரிய வருது. ஸோ அந்த பர்சன் வந்து என்ன செய்கிறாரு, இவங்க 2 பேரையுமே எடுத்துகிட்டு அந்த பிளேஸுக்கு போய் நீங்கள் தானே புதைச்சி வச்சிங்க, நீங்களே எடுத்து கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. இது வந்து ஒரு இன்சிடென்ட். நெக்ஸ்ட்டு வந்து வெங்கடாவுடைய ஒய்ஃபை பற்றி சொல்லியிருக்காங்க. வெங்கடாவுடைய ஒய்ஃப் வந்து ஒரு ஆர்கியூயிங் விமன். அண்ட் வெங்கடாவுடைய ஒய்ஃபு வந்து வெங்கடாவுக்கு வந்து ஸ்கூல் படிக்கிற டைம்லேயே வந்து வெங்கடாவுக்கு வந்து மேரேஜ் ஆகியிருக்கும். ஒன்ஸ் வந்து ஸ்கூலில் வந்து வெங்கடாவுடைய மேக்ஸ் டீச்சர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா வெங்கடாவை வந்து திட்டுறாங்க. என்ன வந்து திட்டுறாங்க அப்படின்னா,
யூ ஓவர் க்ரோன் பஃபலோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வெங்கடா வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் என்ன அடிக்காதீங்க சார், எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, ஸோ என்ன அடிக்காதீங்க அப்படின்னு. ஸோ இப்படி சொன்னோடனே என்ன செய்கிறாங்க, கிளாஸில் உள்ள எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க. டீச்சருடைய அந்த சாருடைய ஃபேஸ்லேயும் வந்து சாக் பவுடர் வந்து பட்டிருக்கும். ஸோ இதை பார்த்து தான் என்ன செய்கிறாங்க, எல்லா பிள்ளைங்களுமே வந்து சிரிக்கிறாங்க. ஸோ வெங்கடா என்ன செய்கிறாரு, சரி சாக் பீஸை நம்ம வந்து தொடச்சி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துடைக்கிறதுக்கு என்ன வச்சு வைப் பண்ணுவார் அப்படின்னா, டஸ்டர் வச்சே வந்து தொடச்சி விடுவாங்க. ஸோ டஸ்டர் வச்சு தொடச்சா என்ன ஆகுது, மறுபடியும் அதில் சாக் எனர்ஜியும் பட தான் செய்யும் இல்லையா. ஸோ இதுக்கும் வந்து டீச்சர் என்ன செய்கிறாங்க, அடிக்கிறாங்க. ஸோ டீச்சர் வந்து அடித்த உடனே வெங்கடா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டெஸ்க்கு கடியில் போய் வந்து ஹைட் ஆகி இருக்கிறாரு. இப்படி முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து திங்க் பண்ணிவிட்டு 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்குறாங்க. இப்படி 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்கிற டைமில் ஒரு பர்சனை பார்க்குறாங்க. அவங்க வந்து காதில் வந்து கோல்டு இயரிங் வந்து வியர் பண்ணியிருக்காங்க அண்ட் தலையில் வந்து ஒரு பண்டில் ஆஃப் கிளாத் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து வெங்கடா கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து மார்னிங்கே வந்து மார்க்கெட்டுக்குன்னு சொல்லி வீட்டில் இருந்து கிளம்புனியா, இன்னும் நீ வீட்டுக்கு வந்து போகலையா, உன்னுடைய ஒய்ஃப் வந்து ஒன்றை வந்து காணலை அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கு வெங்கடா வந்து என்ன கேட்குறாங்க, நான் வந்து ஃப்ரண்ட் யார்டில் இருக்கிறாளா பேக் யார்டில் இருக்கிறாளா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு அந்த லேடி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேக் யார்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போது இந்த இயரிங் போட்டிருக்காங்க, ஒரு பண்டில் ஆஃப் கிளாத் வந்து ஹெட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு. அது வந்து பர்சன் கிடையாது, ஒரு லேடி. சரி, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லேடி தான் வந்து என்ன செய்கிறாங்க, இயரிங் போட்டுட்டு ஒரு பண்டில் ஆஃப் கிளாத்தையும் தலையில் வச்சுட்டு வராங்க. ஸோ அந்த டைமில் தான் அவர் வந்து அந்த லேடி வந்து வெங்கடா கிட்ட வந்து சொல்லுறாங்க, உன்னுடைய ஒய்ஃப் வந்து ஒன்றை தேடுறாங்க, ஸோ பேக் ஹேடில் இருக்கிறாங்களா ஃப்ரண்ட் ஹேடில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடா வந்து கேட்குறாரு. ஸோ இவ்வளோ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மாதிரியே கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆல்தரம் நரேட்டர் அண்ட் வெங்கடா வந்து பேசிகிட்டே அப்படியே நடந்து வராங்க. போகிற வழியில் நிறைய பேர் வெங்கடா கிட்ட வந்து கேட்குறாங்க, இனி எப்போ வந்து ஊருக்கு வந்து மழை வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வெங்கடா சொல்கிறார், இன்னும் 1 வீக் வெயிட் பண்ணிக்கோங்க, அப்போ வந்து மழை இன்னும் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வெங்கடாவுடைய டெய்லி ரொட்டீன் இதான். டெய்லி வந்து மார்க்கெட்டுக்குன்னு போவார், யாராவது ஹெல்ப் பண்ணுவார். ஸோ ஒரு டாக்கட்டிவான பர்சன் தான் யார், இந்த வெங்கடா. அண்ட் இவங்க வந்து இப்போ வெங்கடாவுடைய வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்குறாங்க. போகிற வழியில் இவங்க வந்து யாருடைய வீட்டுக்கு வந்து போகிறாங்க அப்படின்னா, ஷஷ்மா அப்படின்னு சொல்கிற ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போவாங்க. எனக்கு இந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக என்னன்னு தெரியல. ஸோ அங்கே வந்து போகிறாங்க. அவங்க வந்து இல்லா இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்க என்ன செய்கிறாங்க, பார்க்க போகிறாங்க. ஸோ இவங்க அங்கே போய் உட்காந்து வெங்கடா வந்து அந்த லேடிக்கு வந்து டீ எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க அண்ட் அவங்கள வந்து ரொம்ப வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குற டைமில் நம்ம நரேட்டர் வந்து இப்போவுமே வந்து இப்படி ஒரு ஹெல்பிங் மென்டாலிட்டியில் தான் இருக்கிறானா அப்படின்னு உள்ளதை வந்து திங்க் பண்ணுறாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து அவங்க கூட எல்லாம் நல்லா பேசிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து வெங்கடாவுடைய வீட்டுக்கு வந்து போகிறாங்க. வெங்கடாவுடைய வீட்டுக்கு போனால் வந்து வெங்கடாவுடைய ஒய்ஃப் ரூத் அங்கே இருக்கிறாங்க. அண்ட் ரூத் கிடையாது, ருக்கு. வெங்கடாவுடைய ஒய்ஃப் ருக்கு அங்கே இருக்கிறாங்க. அண்ட் வெங்கடாவுடைய 3 டாட்டர்ஸை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கூட எல்லாம் பேசுகிறாங்க. வெங்கடாவுடைய வீட்டில் வந்து ஒரு கார்டன் இருக்குது. அந்த கார்டனில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. அந்த கார்டனில் நிற்கிற பிளான்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ளவர்ஸாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் டேமேஜ் பண்ணுறது யாருடைய வேலை அப்படின்னா, வெங்கடாவுடைய பையனுடைய வேலை தான். வெங்கடாவுடைய பையன் வந்து ஒரு யூஸ்லெஸ் பாய் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். அவன் வந்து இந்த கார்ட்ஸ் எல்லாமே வந்து அடிக்ட் ஆன பர்சன் அப்படின்னே வந்து சொல்லலாம். அவன் வந்து வீட்டுக்காக எதுவுமே வந்து பண்ண மாட்டான். வெங்கடா வந்து வீட்டுக்கு வெளியே வந்து உட்காந்து இப்படி இந்த கார்டன் சைடே அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இதை பார்க்குற டைமில் நரேட்டர் வந்து என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, வெங்கடா வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறான், அவனுடைய பையனை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடா பக்கத்தில் வந்து போகிறாரு. அந்த டைமில் வெங்கடா வந்து என்ன வந்து காமிக்கிறாரு அப்படின்னா, த சன் ஹார்ஸ் அப்படின்னு வந்து காமிக்கிறாரு. த சன் ஹார்ஸ் அப்படின்னு வந்து இட்ஸ் ஈக்குவல் டு கிராஸ்கோப்பா, அதான் வந்து சன் கிராஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. த சன்ஸ் ஹார்ஸ் அப்படின்னு வந்து வெங்கடா சொன்னதும் அதை கேட்டு நரேட்டர் நினச்சிடுறாரு. ரிப்ளையாக வந்து த சன்ஸ் ஹார்ஸ் அப்படின்னு வந்து ரிப்ளை வந்து சொல்லுறாரு. ஸோ இவ்வளோ தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி. ஜஸ்ட் ஒரு அவங்களுடைய ஃபியூ இயர்ஸ் ஆஃப்டர் 2 பேரும் மீட் பண்ணுறாங்க அண்ட் அவங்களோட சைல்டுஹுட்டில் நடந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் திங்ஸை வந்து ரிமெம்பர் பண்ணுறாங்க அண்ட் ப்ரெசென்ட்டில் அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றதையும் வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் வேறு வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.